உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகள் எவ்வளவு பலத்த கரமாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் எவ்வளவு எதிர்ப்பாளர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர்களோடு கூட இருப்பாரே. ஆனால் தெளிவாய் இன்றைக்கு இரவில் சொல்லுகிறேன், உங்களை ஒரு இடத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் குடும்பத்தை வெட்கப்பட விட மாட்டார். உங்க பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். காரணம், தன் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒருவேளை பலதரப்பட்ட பிரச்சனையோடு என் செய்தியை நீங்க கேட்கலாம். பல பிரச்சனைகளோடு நீங்க என்னுடைய செய்தியை கேட்கலாம். அங்கீகரித்தவர்கள் அங்கீகரியாமல் போயிருக்கலாம். ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். நேசித்தவர்கள் இன்றைக்கு உங்களை நேசிக்க மறுக்கலாம். ஒருவேளை நன்மை செய்தவர்கள் தீமை செய்ய சத்துருவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு உங்களை விட மிஞ்சிய வல்லமையாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரேயானால். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஒரு முறை கூட எல்லாரும் அறிக்கை இடுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க.